இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நயின் ஊரின் கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிர் கொடுக்கிறார். யாரும் இயேசுவிடம் உதவி கேட்கவில்லை, யாரும் இயேசுவிடம் கெஞ்சி கேட்கவில்லை. அந்த இளைஞனுடைய தாய் கூட இயேசுவிடம் ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் உதவி செய்யும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிற பொழுது அவரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை, உதவியை மட்டும் செய்கிறார். அவரே முன் சென்று பாடையை சுமந்து சென்றவர்களை நிறுத்தி பாடை இறக்கச் செய்து, உள்ளிருந்த இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று சொல்லி அவனுக்கு உயிர் கொடுத்து அவனுடைய தாயிடம் கொடுக்கிறார். இனியவர்களே, பல நேரங்களில் நாம் அழுவோம், கண்ணீர் வடிப்போம், துயருறுவோம். ஏன் என்று கேட்பதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய கண்ணீரெல்லாம் வீண்தானா என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் இல்லை. உங்களுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் தன் தோற்பைகளில் சேகரிக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நாம் கேட்க வேண்டும் அல்லது இன்னொருவர் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார் என்கிற உறுதியை நற்செய்தி வாசகம் தருகிறது. பழைய ஏற்பாடில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது எனும் மக்கள் படுகிற துன்பங்களை கண்டேன், அவர்களுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இறங்கி அவர்களுக்காக உதவி செய்ய வந்த ஆண்டவர், நாம் வடிக்கிற கண்ணீர், நாம் மேற்கொள்ளுகிற அவமானங்கள், நாம் படுகிற அவஸ்தைகளை கண்டு நிச்சயமாக நமக்கு இறங்குவார் என்கிற நம்பிக்கையிலே இந்த நாளை தொடங்குவோம். கடவுள் நம்மை நிரம்ப ஆசிர்வதிப்பாராக.